வணக்கம் நண்பர்களே! வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் பார்க்கலாம். அது என்ன ஸ்வீட்டுன்னு தானே கேட்குறீங்க? முக்கனி பாயாசம். அதை எப்படி செய்றது? அதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் சொல்றேன். முதல்ல தேவையானத சொல்றேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ். 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. ஒரு முழு மாம்பழத்த எடுத்து, நெக்ஸ்ட் ஒரு 2 பலாப்பழம் பீஸ் எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன் வாங்க. ஒரு கடாயை வச்சு அதில் துல்லியமாக நெய்யை போட்டு திராட்சையும் முந்திரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் முதல்ல திராட்சை போட்டிருக்கேன். எப்படி வறுத்து எடுக்கிறேனோ அதே மாதிரி நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. திராட்சை நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நான் முந்திரியை வறுக்க போகிறேன். முந்திரியை வறுத்து எடுத்துடுவேன். இப்போ பாருங்கள், முந்திரியை வறுக்கிறேன். முந்திரியை நல்லா அதே மாதிரி திராட்சை எப்படி வறுத்தீங்களோ அதே மாதிரி கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துக்கோங்க. ஏம்மா பொண்ணே, அடுத்து என்னன்னு தானே கேட்குறீங்க? 2 வாழைப்பழம், ஒரு மாம்பழம், ஒரு பலாப்பழம் பீஸை போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த மிக்சரை தாங்க சேர்த்து கிண்டிகிட்டு இருக்கேன். அதே நெய்யில் தான் கிண்டிகிட்டு இருக்கேன். கைவிடாமல் கிண்டணும், அப்போ தான் நல்ல கன்சிஸ்டன்சி வரும். அந்த நல்ல கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் வேக வச்ச ஜவ்வரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேலே தெரியுது பார்த்தீங்களா எந்த கலரில் வந்திருக்குன்னு? அப்படியே அதில் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் ஸ்வீட் அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லா வரும். நான் பார்த்தீங்களா எப்படி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு? அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கலரை பார்த்தீங்க சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி பாயசம் அடிக்கடி சாப்பிட்லான்னு தோணலாம். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க? அது என்னம்மா பொடி அப்படின்னு தானே கேட்குறீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, ஏலக்காய் பொடி தான் சேர்க்குறேன். அடுத்து நம்ம நல்லா வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் காய்ச்சி வச்ச பாலை ஊற்றிக்கிறோம். 1 கப் பால் அளவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ கன்சிஸ்டன்சியில் செய்கிறீங்களோ அது அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் லைட்டாக நெய்யை ஊற்றி விட்டிங்கன்னா சும்மா தூக்கலாக இருக்குங்க டேஸ்ட்டு. நல்லா ஊற்றி விட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு கப்பில் போட்டு சாப்பிடுங்களேன், அப்படியே சுவையாக இருக்குங்க. இப்படி ஒரு தூக்கலான பாயசம் தினமும் சாப்பிடணும் தாங்க தோணும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.